ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமுடைய சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்புறம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற நிறையவே விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருந்திருக்கும். பட் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க, இல்லை கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் சர்ச். பொதுவாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டேக் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் நம்ம ஒவ்வொரு போஸ்ட் போடுறப்பையும். ஆனால் எந்த டேக் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது, நம்ம போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான டேக் என்ன அப்படின்றத தேடுறதுக்கே நமக்கு கொஞ்சம் காண்டான விஷயம் அப்படின்னு சொன்னோம். அதனாலே ரேண்டமாக சில டேக்ஸ் எல்லாம் போடுவோம். நான் அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும். ஸோ ஓகே, இப்போ ப்ராப்பரான டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது வந்து ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சர்ச் பாக்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் டெக் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டெக் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலேயே நிறையவே காலம் வைஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் டேக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஹேஷ்டேக்ஸுமே உங்களுக்கு காமிக்கும். அது எல்லாமே டாப் ஹேஷ்டேக்ஸ். ஸோ அந்த ஹேஷ்டேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் இன்னும் அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்தது, இன்ஸ்டாகிராமில் நிறையவே மியூசிக் திடீர்னு ரொம்பவே ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட மியூசிக்கில் நம்ம கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட கண்டென்ட் அதிகமாக ரீச் ஆகும். அதே மாதிரி அந்த மியூசிக்கோட லிஸ்ட்லேயுமே நம்மளோட கண்டென்ட் ஆட் ஆகும். ஸோ அதிகமான ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம போடுற கண்டென்ட் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் போகிற கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓன் வாய்ஸில் தான் போட்டுட்ருப்போம். நம்ம அதில் வந்து எந்த மியூசிக் ஆட் பண்ணுறது சரியாக வராது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு சூப்பரான மேட்டர் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் உங்களோட ரீல்ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட்டோ நீங்கள் போடுறப்ப மியூசிக் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். எந்த மியூசிக் உங்களுக்கு அங்கே ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மியூசிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோவில் இருக்கிற வாய்ஸும் அந்த மியூசிக்கோட வாய்ஸும் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்லைடரை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல அந்த மியூசிக்கோட வால்யூமை மொத்தமாக நீங்கள் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ, அதாவது நீங்கள் அந்த மியூசிக்கை உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ண மாதிரி தான் காமிக்கும். ஸோ அந்த வீடியோட லிஸ்ட்லேயுமே உங்களோட வீடியோ ஆட் ஆயிரும். பட் உங்களோட கண்டென்ட்டாகவே இருக்கும். ட்ரெண்டிங் மியூசிக் லிஸ்ட்டில் நம்ம வீடியோ இருக்கும். ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரியான ட்ரிக்கு. நான் இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணது கிடையாது. இன்றைக்கெலாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிற இந்த வீடியோ பார்க்குறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் ரீல். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டில் நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சில ஸ்டோரிஸையோ மொமெண்ட்ஸையோ நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஹைலைட் பண்ண மேட்டரே நம்மளால் ஒரு ரீலாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கிற அந்த ஹைலைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிட்ரலாக உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஹைலைட்ஸை ஒரு ரீலாக இது உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பக்கத்துலேயே இருந்திருக்கும், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியல அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த சூப்பரான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உள்ளே போனேன் நமக்கு அந்த நியூஸ் ஃபீட் அது ஃபேஸ்புக்கில் வரும். அதையும் பேர மாற்றிட்டாங்களோ, சரி ஏதோ ஒன்று நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே வரும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல மேலே இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு லோகோ இருக்கும்ல, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக 2 ஆப்ஷன் கீழே உங்களுக்கு காமிக்கும். ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ஒன்று காமிக்கும், ஃபேவரேட்ஸ் அப்படின்னு ஒன்று காமிக்கும். அதில் நீங்கள் ஃபாலோவர்ஸா ஏதோ ஒன்று உங்களுக்கு காமிக்கும். ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுடைய போஸ்ட் மட்டும் உங்களுக்கு அதில் காமிக்கும். ப்ளஸ் ஃபேவரேட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாரோட ப்ரொஃபைலில் ஃபேவரேட்டில் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க போஸ்ட் தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஹிட் அண்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்த மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குட்டி ட்ரிக் தான். இன்ஸ்டாகிராமில் நம்ம எதுவும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டச் பண்ணி டைப் பண்ணிடுவோம். ஆனால் அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் எந்த பேஜில் இருந்தாலுமே சரி, அந்த சர்ச் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு சர்ச் பாரே ஆக்சஸ் ஆகி உங்களுக்கு கீபோர்டே வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி ட்ரிக். கடைசியாக பார்க்க போகிற ஒரு குட்டி மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ஸ். என்னடா ஃபில்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய ஃபில்டர் யூஸ் பண்ணுவேனே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஃபில்டர் கிடையாது. ஒரு ஹோம் பேஜில் ஹார்ட்டிங் ஷேப்பில் ஒரு டேப் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது ஆக்டிவிட்டி, உங்களுக்கு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இடம் வரும்ல, அந்த இடத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டாப் ரைட் கார்னரில் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்க ஃபில்டர் வைஸாக உங்களோட ஆக்டிவிட்டியை நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதாவது யார் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். யார் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். முக்கியமாக ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேபி நம்மளோட ஃபாலோவர்ஸ் கிட்ட நம்ம இன்னும் என்கேஜிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எது உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எது நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.